إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், வைன் தஹுத்து நிஹ்மத்துல்லாஹி லா துஸுஹா. அதாவது அல்லாஹ்வுடைய அருட்படையில எண்ணி முடியாது அப்படின்னு சொல்லி, கணக்கிட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்றான். அதே மாதிரி ஒரு அருட்படை தான் நம்மளுடைய நாவு, நம்மளுடைய நாக்காகப்பட்டது. அந்த நாக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த அருட்படையில மிகப்பெரிய ஒரு அருட்படை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 6 சுவை தெரியக்கூடிய ஒரு நாக்குன்னு சொல்றாங்க. 6 சுவை இல்லை, எத்தனை சுவைகள் இருந்தாலும் அது தெரியக்கூடியது. ஒரு மனிதனுடைய கண்ணை கட்டி அவனுக்கு என்ன பண்றோம், ஒரு காரமான உணவு வாயில வச்சா அவனுக்கு சொல்ல முடியுமா? கண் தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியுமா? கண்ணை கட்டி இருந்தாலும் இது எனக்கு காரம் தான் உணரக்கூடிய முடியும். அதுதான் அந்த நாக்கு. அதே மாதிரி அவனுக்கு ஸ்வீட் வச்சாலும் சரி, எந்த ஒரு உணவு கொடுத்தாலும் அவனால அதை சொல்ல முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த நாக்குக்கு அல்லாஹ் தஆலா அருட்படையை கொடுத்துருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த நாக்கை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், பல பாஷைகளை பேசக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? நம்ம என்ன கேட்கிறோம், ஒருத்தர்கிட்ட கேட்போம், இங்கிலீஷ்ல கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் கேட்போம் இல்லையா? தமிழ்ல கேட்டா உங்களுடைய பேர் என்ன, ஹிந்தியில கேட்டா துமாரா நாம் கே ஹைன்னு சொல்லுவோம், மலையாளத்துல கேட்டா உங்களுடைய பேர் என்னன்னு கேட்போம். இந்த மாதிரி ஒரு நாக்கை கொண்டு அல்லாஹ், அது பல நாக்கு இல்ல, ஒரே நாக்குல என்ன பண்றான், எல்லா பாஷைகளையும் பேசக்கூடிய அருட்படையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான் இல்லையா? அதே மாதிரி பேசுனீங்க ஒரு மனுஷன், இப்ப நானே பேசுறேன், பேசும்போது என்ன ஆகும், இப்ப நம்ம போன வாரமே என்ன பண்ணோம், டீ கொண்டு கொடுத்தாங்க. டீ கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் கலர்ல அது பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. ஆனா அதை குடிக்கும் போது சர்க்கரை இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு சர்க்கரை சுத்தமா போடல, குடிக்க முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? இதுதான் இந்த நாக்கினுடைய ருசி இல்லையா? அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியல, அதே நாக்குல வச்சுதான் தெரியக்கூடியது. அந்த மாதிரிதான் அந்த நாக்குக்கு. அதே மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. இதே உங்களுக்கு காது கேட்கலைன்னா நான் பேசுறதெல்லாம் வேஸ்ட் தானே? அத்தனை பேத்துக்குமே காது கேட்கல, நான் மட்டும் பேசுறேன், என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இப்ப கேட்கவும் செய்யணும், அந்த நாக்குடைய விஷயம் நம்ம பேசுறது அந்த காதாகப்பட்டது கேட்கணும். ரெண்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பேசினா என்ன, இப்போ அதாவது உணர்வு பூர்வமா பேசினா என்ன பண்ணுவோம், நம்ம அதை ஆக்ரோஷமா கேட்கக்கூடியவங்களா இருப்போம். அழுகிற மாதிரி சொன்னா அழுகக்கூடியவங்களா இருப்போம். ஒரு காமெடி ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவோம், அதையும் கேட்போம். அந்த நாக்காகப்பட்டது பல விதமா பேசுது. ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு அந்த நாக்குக்கு என்ன பண்ணியிருக்கான், ஒரு அருட்கொடையை தந்திருக்கான் இல்லையா? அப்ப அந்த நாக்காகப்பட்டது ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், ஒருத்தரை என்ன பண்ண முடியும், மரணம் வரைக்கும் கொண்டு வரக்கும் அந்த நாக்குனால முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்ப என்ன பண்றோம், ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்திய ஒரு கொலைகாரன் கையில கொடுத்தா என்ன பண்ணுவான், கொலை பண்ணுவான். அதே ஒரு சமையல்காரனை கொடுத்தா காய்கறி நறுக்கி 10 பேத்துக்கு அவன் உணவு கொடுக்கணும்னா இருப்பான். அப்ப ரெண்டுமே இதுல நடக்குது, கத்தியில தான் நடக்குது. இதே மாதிரிதான் இந்த நாக்காகப்பட்டதும் என்ன பண்ணுது, ஒருத்தரை துன்புறுத்தவும் முடியும், ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்தவும் முடியும்.
அதுதான் இந்த நாக்குண்டிலே இதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியனா இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த நாக்கு வந்து ரொம்ப நம்ம உடம்புல பெரிய வெயிட்டான ஒரு விஷயமான்னு கேட்டா இல்ல. அது எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 கிராம், 50 கிராம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனா அது எவ்வளோ பெரிய வேலை செய்யுது இல்லையா? அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிராஃபிக்ல போறோம். போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தாலா வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நிக்மத்தையும் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு பேச முடிஞ்சு, ஒரு ஆளுக்கு கேட்க முடிஞ்சதுன்னா அது முடியுமா? வாழவே முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தனால தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி போக முடியுது. இப்போ சிக்னல்லயே நிக்கிறோம். ஒரு கிரீன் சிக்னல் போட்டாங்கன்னா எல்லாருமே போவாங்க. ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? அது ரெட்டா தெரிஞ்சா என்ன ஆயிரும்? வேற மாதிரி தெரிஞ்சா முடிஞ்சுச்சா அவனோட கதை. அப்ப எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா அறுப்படையா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கான். அதை நம்ம யூஸ் பண்றதுல தான் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய நெஹ்மத்து. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமையும் யாரு நம்புறாங்களோ அவங்க என்ன பண்ணட்டும், இரு தாடைக்கு நடுவில் இருக்கிறதையும் இரு தொடைக்கு இருக்கிறதையும் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு? அப்ப சஹாபி கேக்குறாங்க, ஒரு நாக்குனால ஒரு மனிதன் வந்து நரகத்துக்கு கூட போக முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த நாக்காகப்பட்டது எந்த வார்த்தைகளை பேசுறோமோ அதை பேசினாதான் நம்ம எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்கு நானு பொறுப்பேற்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சும் பேசுவாங்க, தெரியாமையும் பேசுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசுறது தவறுதான் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியும் செய்யும். நம்ம பேசுறது அடுத்தவங்களை துன்புறுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சு. எப்படின்னா தெரியாம பேசுறது எப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரை மட்டும் கிண்டல் பண்றது. கிண்டல் பண்ணா என்ன ஆகும்? நம்ம பேசுறது எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க செய்யறது தவறு தானே. ஒரு மனுஷனை நோகடிச்சாலும் அது தப்பு தப்பு தானே. அப்ப அந்த விஷயத்த என்ன பண்றாங்க? தெரியாமையும் செய்யறாங்க, தெரிஞ்சு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது குர்ஆன்ல சொல்றான், யார் ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு அது பிடிச்சு வரும், ஒரு சிலருக்கு என்ன ஆகும்? பிடிக்காம இருக்கும். அதனால அந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை என்ன பண்றாங்கன்னா பரப்புறாங்க. ஒரு விஷயம் வந்து இப்போ இப்பெல்லாம் வாட்ஸ்அப், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ அதெல்லாம் கிடையாது. நம்ம காலத்துல இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம பரப்புறதுன்னா அந்த காலத்துல எல்லாம் வீட போய் தட்டி கூப்பிட்டு, அக்கா அந்த வீட்டுல அப்படி நடந்ததாமா இப்படி நடந்ததாமான்னு பேசுற காலமெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. மொபைல் எடுத்தா போதும், காசே இல்லைன்னா 100 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல உடனே என்ன பண்ணிடுறது, ஷேர் பண்ணிடுறது. இந்த மாதிரி நடந்துச்சாமா அப்படின்னு. ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரத்தம் தேவைப்படுதுன்னு போட்டிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தேவைப்படுதாமான்னு எல்லாத்திட்டையும் கேட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண அவர் மௌத்தாகி 3 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு விஷயத்த பரப்புறாங்க அப்படின்னா, அது இப்ப நடக்குதா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல. மொத்தத்துல வந்தாச்சு நம்ம ஷேர் பண்ணோம். இப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அதுவும் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விஷயம் ஆராய்ஞ்சு பார்க்காம பரப்புனா அவங்க பொய்யர்ல ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. யாராமா? பொய்யர்ல ஒருத்தர் அந்த அளவுக்கு சொல்லப்படுது. சரியா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாம் சொல்லிட்டு நடக்கிறாங்க, இந்த மருதாணிங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அதாவது வந்து மருதாணிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு சுன்னத்தோ ஃபர்லோன்னு எல்லாம் எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. விருப்பப்பட்டா வைக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வைக்க வேண்டாம். அதுதான் இல்லையா? அதாவது அவங்கவுங்க இத இத வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்கி அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. இது வந்து பெரிய ஒரு தவறு தான். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சா நம்ம வைக்கணும், பிடிக்கலையா அதை விட்டுறணும் இல்லையா? அதை விட்டுட்டு அல்லாஹ் தாலா வந்து அழகானதவன் இல்லையா? அழகை நேசிக்கக்கூடியவன். அப்ப நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, நீங்க மருதாணி டிசைனே போடக்கூடாதுன்னு சொல்லலாமான்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த மாதிரி சொல்லல. அதாவது அடுத்தவங்களுக்கு காமிக்காம நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம போடவே கூடாதுன்னு சொல்ல முடியுங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம அதாவது இந்த நாவல தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடியதா இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, பூ வச்சுட்டு வெளியே போக கூடாதுன்னா பூவே வைக்க கூடாதுன்னு இல்ல. இஷா நேரத்துல வச்சீங்கன்னா வராதீங்க தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்காக பெண்கள் பூவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அலங்காரங்களை வெளியே காமிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, டிசைனே போடாதீங்க, ஃபர்தா என்ன பண்ணுங்க, போட்டீங்கன்னா அதை வெட்டி கிழிச்சிருங்க அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் தாலா சொல்றான், உனக்கு வசதி இருந்தா உனக்கு தகுந்த மாதிரி நீ நட, ஏழையா இருந்தா கடன் வாங்கி செய்யாத அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அலங்காரங்களை குறைச்சிக்குங்கன்னு சொல்லாமே தவிர அதை நம்ம ஓவர் இதா ரோல கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? இந்த நாவுனால இஸ்லாம் இப்படி கடுமையானதான்னு எல்லாருமே கேட்கக்கூடியதா இருக்கு இல்லையா? இஸ்லாமுங்கிறது என்னது? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1447 வருஷம் இப்ப முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய ஜோதி யாரும் அணைக்கிற முடியாது, பரவிட்டு தான் இருக்குமே தவிர அது கம்மியாகாது.
அப்படிப்பட்ட இஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான முறையில எத்தி வச்சனால்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம கடுமையா சொன்னோம்னா இப்படிப்பட்ட மார்க்கமான வரவங்க என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் எப்படி சொல்லலாம், மென்மையான முறையில எத்தி வைக்க வேண்டியதா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணை நம்ம என்ன சொல்லுவோம், பர்தா கட்டாய கடமை அப்படிங்கிறோம். ஆனா அது கருப்பு கலர் தான் போடணுமா, இப்படிதான் போடணுமான்னு கேட்டா இல்ல. சாரி கட்டினாலும் என்ன பண்ணலாம், ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு நம்ம ஹிஜாபை மறைச்சா போதுன்னு தான் இருக்கு இல்லையா. அதாவது ஃபுல் சுடிதார் போட்டுக்கலாம், இப்படிதான் போடணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்கவுங்க வசதிக்கேற்ப போடலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அவுரத்தை மறைக்கக்கூடியதா இருக்கணுமே தவிர வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பேசும்போது என்ன பண்ணணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எது காட்டி தந்தாரோ அதை சொல்லக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கணும் இல்லையா. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பெண்கள்கிட்ட ஒரு விஷயம், அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தந்தி அடிப்பாங்களாமா. இப்பெல்லாம் ஃபோன் பண்றது இல்லைன்னா மெசேஜ் பண்றது இந்த மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா விடியறக்குள்ள அது உலகமே பரவிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாவு அவ்வளவு கூர்மையா இருக்கு இல்லையா. தினத்தந்தி மாதிரின்னு சொல்றாங்க, சீக்கிரமா எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதுலயும் என்னது, பெண்களுக்கு தான் முதலிடமா இருக்கு. அதையும் நம்ம சிந்திக்கணும்ல, அப்படிப்பட்டவங்களா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி இப்ப ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் வீட்டுல இருந்தா போதும், உடனே அக்கம் பக்கம் என்ன சொல்லும், என்ன பொண்ணு வந்துட்டா, ஏதாவது பிரச்சனையா, வீட்டுக்கு போலையா அப்படின்னு. அவங்க வீட்டுல எதுவுமே இருக்காது, ஆயிருக்கு கல்யாணம் ஆயிருக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நாக்காகப்பட்டது என்னது, அடுத்தவங்கள என்ன பண்றது, துருவி துருவி ஆராயறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாரையும் துருவி துருவி ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ மாமியாரும் மருமகளும் இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. மாமியாருக்கு மருமகளை திட்ட முடியாது, ஸ்ட்ரைட்டா திட்ட முடியுமா, திட்டினா அங்க பெரிய கலவரமே ஆயிரும். அதே மாதிரி மருமகளுக்கும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டா பேசாம மறைமுகமா பேசிக்குவாங்களாமா. எப்படி பேசுறாங்க, மாமியார் உட்காந்துட்டு அவங்க வீட்டுல ஒரு கோழி இருந்துச்சுன்னா, இங்க பாரு அந்த நொண்டிக்காளி எப்படிதான் நடக்கிறா, அடங்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. உடனே மருமக, நீ என்னத்தான் பேசுற கிளவி, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இரு இதுக்கு நான் ரிவிட்டு அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல நாய் கத்துதாமா. உடனே நாயே கொடுத்ததை சாப்பிட்டு கம்முன்று அப்படின்னு சொல்லி திருப்பி ரிவிட்டு யாருக்கு அடிக்கிறாங்க, மாமியாருக்கு அடிக்கக்கூடியதா இருக்காங்க. அப்ப இந்த நாக்கு எப்படி எல்லாம் பேசுது இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு இருக்காங்க மாமியார் மருமகளும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பட்ட பெயரை வச்சு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடிக்காத பெயர் வச்சு என்ன சொல்லுவாங்க, குண்டும்பாங்க, பேய் மாதிரி இருக்கேன்பாங்க. சிலர் மாதிரி எல்லாம் பேசுவாங்க, பாப்பா தீங்கு கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா. அது ஒரு மனிதனுக்கு இஷ்டப்பட்டா நம்ம அந்த பேரை சொல்லலாமா, அவங்களுக்கு விருப்பப்படாம இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பேர்களை வச்சு கூப்பிடாதீங்க, பட்ட பேரை வச்சு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி புறம் பேசுறதுன்னா என்னன்னு கேட்டா, அப்ப கேக்குறாங்க, நாங்க இருக்கிறது தானே சொல்றோம், இல்லாத விஷயத்தையா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புறங்கிறது இருக்கிறது சொன்னாதான் அதுக்கு பேரு புறம், இல்லாத சொன்னா என்னது, அவதூறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருக்கிறத பத்தியும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதிகமா அவங்கள விமர்சனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருத்தரை பத்தி நம்ம புறம் பேசினாலோ என்னன்னு கேட்டா தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுற மாதிரி அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மளுடைய சகோதரன் நம்ம சொந்தத்துல யாரோ மூத்தாயிட்டாங்க, இந்த கபர்ல இருந்து எடுத்துட்டு வச்சு அதை நம்ம லெக் பீஸ் சொல்லி அறுத்து சாப்பிடுவோமா, எப்படி ஒரு அருகருப்பான விஷயம், எவ்வளவு அருகரு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதையே ஒரு சகோதரனை பத்தி பேசினாலும் இதே அளவுதான் அல்லாஹ் சொல்றான். உன்னுடைய சகோதரன் இறந்து போனவனுடைய மாமிசத்தை நீ எப்படி சாப்பிடுறியோ அதே மாதிரிதான் உன்னுடைய சகோதரனை பத்தி நீ புறம் பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி வயலுள்ளி குள்ளி குமுதத்தில் நும்பதா என்ன சொல்றாங்க, கோல் சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ புறங்கிறது நம்ம சர்வசாதாரணமா நினைக்க கூடாது. ஆனா ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் புறம் பேச மாட்டாங்க. ஏன்னா காலையில அவங்க டியூட்டிக்கு போயிட்டா சாயந்தரம். ஆனா பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஆண்கள் சம்பாரிச்சு கொடுத்துட்றாங்க. சம்பாரிச்சு கொடுத்தா வீட்டுல என்ன வேலை, சும்மா தான் இருக்கிறோம். அப்போ வாய்க்கு கடலை போட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு சின்ன மாநாடு, அதாவது காலையில பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா இந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லைன் வீடு, இல்லைன்னா லைன் வீடு இல்லாதவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாநாடு, குட்டி மாநாடுன்னு போட்டு, அக்கா நீ பாத்தியா மேல் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தியா, கீழ் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தியாக்கா,
அந்த அக்கா ஜெய்முக்கா அப்படி, ஃபாத்திமாக்கா இப்படின்னு புறம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா மேக்சிமம் என்னது, ஆண்கள் பேச மாட்டாங்க. அதுக்குன்னு ஆண்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருப்பாங்க. இருந்தாலும் என்னது, நம்ம பெண்கள் அளவுக்கு அவங்க பேச மாட்டாங்க. பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தானே டைம் பாஸ். மேக்சிமம் யாரும் வேலைக்கு போறதில்ல, எந்த ஜாப்பும் இல்லை, வீட்டுல வெட்டியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தவங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்துறதே அது ஒரு வேலையா வச்சிருக்கோம். நம்ம சகோதரிகள்லாம் என்ன செய்யணும் பார்த்தோம்னா, ஆயிஷா அலி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்காமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே குரானாக்கப்பட்டிருக்காமா, அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்றது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ்ல இப்படி வந்திருக்காமா, இப்படின்னு ஒரு சகோதரர்கள் பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரணும்ல இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்தவங்க பேசினாலும் நம்ம அங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும், அஸ்தகுல்லா யாரெல்லாம் என்னை மன்னிச்சு இந்த கூட்டத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்க, ஒரு ஹதீஸ் எடுத்து இந்த மாதிரி ஆயிஷா அலி அறிவிச்சிருக்காங்க. 2000க்கு மேல அறிவிச்ச ஆயிஷா நாயகத்தை நம்ம ஒரு 10 ஹதீஸ் படிச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அந்த பேசுறதுல ஒண்ணு எத்தி வைப்போம்ல. அப்ப அந்த மாதிரி சகோதரிகளா இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும், துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண வீடு, மேக்சிமம் கல்யாண வீடுன்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு போறாங்களோ இல்லையோ நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் ஒண்ணா பார்க்கலாம். அக்கா வரும், தங்கச்சி வரும், மாமா மச்சி எல்லாம் வருவாங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணலாம், பேசலான்னு போவோம். ஆனா அங்க போனா என்ன, இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகள்லாம், வயசு பிள்ளைகள்லாம் ஒரு செட்டு சேர்ந்துருங்க. அப்புறமா கல்யாணம் ஆன ஒரு 30 வயசு ஏஜெல்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் ஒரு செட்டு, இந்த 40 50 ஒரு செட்டு, மாமியார் கூட்டம்லாம் ஒரு செட்டா உட்காந்துக்குவோம். அப்ப இந்த மாமியார்கள்லாம் ஒண்ணா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்களாம்மா, ஏன் உன் மருமக எப்படி இருக்கா, அவளா கூட்டுறத பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அடிக்கலான்னு தோணும், வளைஞ்சு வளைஞ்சு இப்படி இப்படின்னு கூட்டுறாடி, இடுப்பே வளைய மாட்டேங்குது அப்படின்னு. மருமக சும்மா இருக்குமா, மருமக என்ன சொல்ல, ஏன் மாமியாவா இந்நேரம் யாரு கூட கடலை போடுதா போடல, இல்லை எந்த வீட்டுல கொண்டு நாய் அடிக்குதோ அப்படின்ட்டு 2 பேரும் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்களாம்மா, மாமி வாமா அப்படின்னு 2 பேரும் அந்த அளவுக்கு இருப்பாங்க. வெளியே போல இந்த அளவுக்கு புறம் பேசுறது. அப்ப இதுவும் தப்பான காரியம் தானே. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம முன்னாடி எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லித்தரதா இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் பேசும்போது என்ன பண்ணும்னா, எல்லாம் கொஞ்சம் ரவுண்டு கட்டி வெளியே கொஞ்சம் பேசுறாங்களா, அதுல கடைசியா எந்திரிச்சு போறவங்க என்ன சொல்லுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன நம்மளுக்கெல்லாம் இந்த பேச்செல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, இது தேவையில்லாத விஷயம்னு கடைசியா எல்லாம் முடிச்சிடுறது. 2 மணி நேரம் எல்லாம் ஓட்டியாச்சு, கடைசியா இதை சொல்லிட்டு எந்திரிச்சு போறது. ஒரு கூட்டம் என்ன செய்யும் ஆரம்பத்திலேயே, ஆனா அவ அப்படி செஞ்சுட்டாலாமா, ஆனா அதை பத்தி நம்ம எதுக்கு பேசணும், அதெல்லாம் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், அப்படிதான் நடந்துச்சாமான்னு ஒரு கூட்டம். அப்ப ரெண்டுமே என்னது, தப்பான விஷயம் தானே. அடுத்தவங்களை புறம் பேசுறேன்னு சொன்னாலே அவங்களோட மாமிசத்தை சாப்பிடுற மாதிரி நல்லா தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கான். அப்ப அதை யோசிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன தவறா தெரியுதுல, இதெல்லாம் என்ன ஆகும், பெருசா நிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அதிகம் அதிகம் என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்வுடைய திருமறையில் இருக்கிற வசனங்களையும் ஹதீஸ்களையும் சொல்லக்கூடிய இன்ஷா அல்லாஹ் மூமின்களா நம்மளும் இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி 2 பேர் பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்களாமா. 2 பேரும் சகோதரிகள் போறாங்க. ஒரு பொண்ணு இந்த பக்கம் கேரளா, ஒரு பொண்ணு தமிழ்நாடு, 2 பேரும் பிரிஞ்சுதான் போறாங்க. இருந்தாலும் பஸ் வந்துருச்சு, சரி நான் கிளம்புறப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி 2 பேரும் போறாங்க. போற நேரத்துலயும் கூட என்ன பண்றாங்க, அங்க போய் ஒரு ப்ளூ கலர் சாரி போகுது, அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், போயிட்டு வரேன். போகும்போது ஒன்று கொளுத்தி பண்ணமா, பேசாம போக வேண்டியதானே அப்படின்னு உடனே இந்த அம்மா பஸ்ல ஏறி என்னவா இருக்கும், ப்ளூ கலர் சாரி பத்தி சொன்னாங்களே அப்படின்ட்டு அதை போன போடுது. என்ன பண்றாங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, இல்ல இப்பவே சொல்லுங்க அப்படி எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா. அடுத்தவங்களை பத்தி பேசும்போது அது என்ன விஷயம்னு கேட்கறது. இதே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லியிருந்தோம்னா, இந்த வசனத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்களா போனை போட்டு, நீ என்ன சொன்ன, வேற வேலையில அவளுக்கு இதே தான் பேசிட்டு இருப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப அடுத்தவங்களோட விஷயம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட சகோதரிகளும் இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, பெருமை, பெருமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா. அந்த பெருமையாகப்பட்டது கடுகளவு இருந்தாலும் நம்ம எங்க போக முடியாது, சொர்க்கத்தினுடைய வாசம் கூடி நம்மளுக்கு நுகர முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பத்தி அவங்களே பெருமை அடிச்சுக்குவாங்க. நான் எப்படி தெரியுமா, என்னை பத்தி கேட்டுப்பாரு, அடுத்தவங்க சொன்னா கூட பரவாயில்ல, அவங்களே சொல்லுவாங்க, என் வீட்டுல கேளு, நான் சமைக்கிறதுல ஃபர்ஸ்ட், நான் தான் எங்க வீட்டுல படிக்கிறதுல ஃபர்ஸ்ட், வேலை செய்யறதுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்னா அவங்களே பெருமைப்படுத்திக்குவாங்க. எல்லா விஷயத்திலயும் ஒரு ஜாப் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு விஷயமானாலும் தன்னைத்தானே பெருமை பீத்திக்கிறது. அப்படி செய்யறவங்களுக்கு அதான் என்ன சொல்றான், கடுகளவுக்கு பெருமை இருந்தாலும் நீ சொர்க்கத்துக்கு
போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 3 பேர் இருப்பாங்க. அதாவது 3 சாராரை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அழைப்பானாமா, மறுமை நாள் அழைச்சு வாங்கன்னு கூப்பிடுது. 3 கூட்டத்தார் வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் கூட்டத்தார் யாரு? நான் கூப்பிட்டு நீ என்ன பண்ணுனேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது, நான் தான் ஷஹீதா இருக்கேன். இந்த உலகத்துல நான் போராடி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வோட வழியில போராடி நான் என்ன பண்ணேன்? என்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கதப்த, நீ பொய் சொல்ற. சரியா? நீ வந்து என்ன பண்ணியிருக்க? இந்த ஊரே இந்த உலகமெல்லாம் உன்னைய பெரிய வீரன், நீதான் வீரத்துல ஃபர்ஸ்டா இருக்கேன்னு சொல்றதுக்காகவே நீ செஞ்சிருக்க. எனக்காக உன் உள்ளத்துல வந்து அல்லாஹ்வுக்காக செய்யல. நீ செஞ்சது பூரா எதுக்காக செஞ்சிருக்க? ஊர் பாராட்டணும்னு சொல்லி அந்த பாராட்டை அங்கேயே நான் கொடுத்துட்டேன். இவனை இழுத்து செல்லுங்க, எங்க நரகத்துக்கு இழுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன? ஒரு பாரி வள்ளல் இல்லையா? அவங்கள்ட்ட இருக்கிற இது பூரா எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லையா? தானம் பண்ணி தர்மம் பண்ணி அவங்க வர்றாங்க. அவங்களையும் கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கறான், நான் உனக்காக தானே அல்லாஹ் நான் சம்பாரிச்சது பூரா என்கிட்ட இருக்கிற சொத்து பத்தி எல்லாமே உன்னோட வழியில் தானே செலவு செஞ்சேன். அப்படிங்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? கதப்த, நீ பொய் தான் சொல்ற. உனக்கு இந்த ஊர்ல எல்லாரும் பாராட்டிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த உலகத்திலே அது அத்தனையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். 2 சாரம். அடுத்து யாரு வர்றாங்க? ஆலிமா வர்றாங்க. ஆலிமா வந்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உன்னோட வழியில தான் நான் எத்திச்சேன். நான் ஒரு காரியா இருந்தேன், நான் ஓத வச்சேன், இறை வழியிலே நடந்தேன், நானு என்ன பண்றது இஸ்லாத்தோட வழியிலே நடந்தேன் அப்படியெல்லாம் சொல்றான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? கதப்த, நீ பொய் தான் சொல்ற. ஏன்னு கேட்டா, நீ எப்படி நான் வந்து ஒரு இறை வழியில நல்லா நடக்கக்கூடியவன் எல்லாரும் சொல்லணும், நீதான் நல்லா ஓதுற, நீதான் நல்லா பேசுறேங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? இவனையும் எடுத்துட்டு எங்க போக சொல்றான்? நரகத்துல கொண்டே போடுற. அப்ப இந்த 3மே எவ்வளவு பெருசு? ஷஹீதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இல்லையா? உயிர் தியாகங்கிறது யாரும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அதையே ஒருத்தன் வந்து ஊர் பாராட்டட்டும் உலகம் பாராட்டட்டும்னு செய்யறான்னா அவனோட உள்ள எப்படிப்பட்டது? அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? நீ இத்தனையுமே எதுக்காக செஞ்சியோ அது உனக்கு துனியாவிலேயே நான் கொடுத்துட்டேன். ஆகிரத்துல உனக்கு இடம் நரகம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர்த்தையுமே நரகத்துக்கு அனுப்பக்கூடியதா இருக்கு. அப்ப நம்மளுடைய மனசுல என்ன இருக்கணும்? நல்ல அதாவது குரான்ல அல்லாஹ் சொல்ற அகசன்தும் அகசத்தும் அங் புசிக்கும் எனது வாங் புசிக்கும் வாங்கி அசகத்தும் பலகா. அதாவது நீ நன்மை செஞ்சீன்னா அது உனக்கு தான், ஒரு தீமை செஞ்சாலும் அது உனக்கு தான் அப்படின்ட்டான் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளுக்கு தான் அந்த நன்மையை கொடுக்க போறான். நம்ம ஒரு தீமை செஞ்சாலும் யாருக்கு கொடுக்க போறான்? நம்மளுக்கு தான் கொடுக்க போறான். அது யாருக்கும் போறது அந்த மனுஷனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம செய்யற காரியம் திருப்பி நம்மளுக்கே வரும்னு நினைச்சா அவன் என்ன பண்ணுவான்? நல்ல விஷயம் அந்த உள்ளத்துல வந்து என்ன இருக்கும்? அப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்களாமா, ஒருத்தர் வந்து என்னன்னா ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்களுடைய இருக்கிற பொருள்களை வந்து அல்லாஹுக்காக தர்மம் செய்யறாங்க. அல்லாஹுக்காக தான தர்மம் பண்ணிட்டு உள்ளத்துல என்ன சொல்றாங்களாமா, நாங்க இது யாருக்காகவும் பண்ணல, என்னுடைய இறைவனுடைய முகத்துக்கு என்னுடைய ரப்பு பொருந்தி கொள்ளதுக்காக நான் இதை செய்யறேன், வேற எதுக்காகவும் செய்யறேன். அப்ப அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான். நம்ம சின்னதா விஷயம்னு இல்லை, சின்ன தானம் பண்ணாலும் என்னது, நம்ம 1 ரூபா டெய்லியும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடியங்களா, வாரத்துல ஒரு நாள் 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் அது சின்னதா கருதப்படாது. உள்ளத்தினால அந்த விஷயத்த வந்து அல்லாஹ்வுக்காக செய்யறேன்னு நினைச்சா அல்லாஹ் என்ன பண்றான்? லட்சக்கணக்கா கொடுத்தாலும் வீசிட்டு அந்த 10 ரூபாவை அல்லாஹ் ஏத்துக்கூடியவனா இருக்கான். அப்ப என்ன பண்றாங்க? அந்த உள்ளத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாவுனால நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா அலி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டுல பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கணவன் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாக்குனால நம்மள ஒருத்தரை வாழ வைக்க முடியும், ஒருத்தருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கு போன போட்டு உன் மருமக அப்படியா இப்படியான்னா அந்த குடும்பம் கலவரமாயி போயிடும். இதே நல்ல ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த வீடு நல்லாவும் இருக்கும். அப்போ ஒரு நாக்குனால ஒரு குடும்பத்தை பிரிக்கவும் முடியும், ஒரு குடும்பத்தை சேர்க்கவும் முடியும் இல்லையா? அப்போ ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க? சிரிச்ச முகத்தோட சலான்னு சொல்லி வரவேற்றா அந்த வீடு எப்படி இருக்கும்? நல்ல வீடா இருக்கும். இதே சமயத்துல வரும்போதே என்ன பண்றது? கொடுன்னு சலான் சொல்றதுக்குள்ள திருப்பி வேலைக்கு பேசலாம் அப்படின்னா, சரி எதுக்குடா வந்தோம், பேசாம இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வந்திருக்கலாம் அப்படிதானே தோணும். அப்ப அந்த நாவாக்கப்பட்டது என்ன இருக்கு? நல்ல விஷயத்த பேசினாலும் கணவன் ஆனாலும் நம்ம நல்ல விஷயம் பேசினா தான் ஏத்துக்குவாங்க. கடுகன்னு இருந்தா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா அலி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கோபமா இருக்கிறது ரசூலா சொல்றாங்க, நீங்க கோபப்படும் போது எனக்கு தெரியும், நீங்க சந்தோஷமா பேசும்போது எனக்கு தெரியும். எப்படின்னு கேட்டா, நீங்க சந்தோஷமா இருந்தா முகமதுனுடைய இறைவன் சொல்லுவாங்களாமா. எப்படி சொல்லுவாங்க? முகமதுனுடைய இறைவன். அதே கோபமா இருந்தா என்ன சொல்லுவாங்க?
இப்ராஹிமுடைய இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு கோபத்தையும் கூடி அவங்க எவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம பெண்கள் என்ன பண்ணணும், கோபப்படுறதையும் கூடி அந்த நாக்குனால என்ன பண்ணக்கூடாது, ஆயுதமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மஹ்ரூர்னு ஒருத்தர் இருந்தாராமா. அவர் என்ன சொல்றாரு, அபுதர், அதாவது அபுதர் கிஃபாரி அப்படின்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் இந்த மஹ்ரூர் சொல்றாங்க, நான் பார்த்தேன், அவங்க ஒரு முதலாளி, அவங்க ஒரு வேலைக்கால் வச்சிருந்தாங்க, அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். அப்ப கேக்குறாங்க, என்ன 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு நாள் கோபப்பட்டு என்னுடைய வேலையால திட்டிட்டேன். யார் சொல்றாங்க, அபுதர் கிஃபாரி சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய வேலையால ஒரு நாள் நான் திட்டிட்டேன். திட்டும் போது என்னாச்சு, அவனோட தாயும் சேர்த்து திட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவரை மட்டும் திட்டினா பரவாயில்ல, அவங்களுடைய தாயும் சேர்த்து திட்டினா யாரானாலும் ஏத்துக்குவாங்களா? இப்ப நம்ம இருக்கோம், நம்மளை பத்தி பேசினா கூட சும்மா இருப்போம். நம்ம கணவரே இருக்கட்டும், உங்க வீட்டுல அப்படி இப்படின்னு சொல்லுவோம், சொன்னா நம்ம திருப்பி பேசணும். வைங்க, ஒரு வார்த்தை பேசணும், என்ன சொல்லுவோம், உன் தங்கச்சி இப்படிதான், உங்க அம்மா அப்படிதான், உடனே திருப்பி பேசிடுவோம் இல்லையா? இது எல்லாருக்குள்ள சுபாவம். ஒருத்தர் திட்டினா நம்ம குடும்பத்தையே இழுத்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தான் எழுப்போம் இல்லையா? கணவருடைய அம்மா தான், உங்க அம்மா தான் அப்படி முதல்ல பாருங்க அப்படிம்போம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, அபுதர் கிஃபாரி என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய தாயை திட்டாங்க. இந்த வேலைக்கு இருந்தாலும் தாயை திட்டணும்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுவும் பேச முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய தாயை பத்தி இவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஜாஹ்லியா காலத்துலதான் இந்த மாதிரி, ஏப்பா இந்த அளவுக்கு நான் இஸ்லாத்தை கொண்டு வந்து பேசி மறுபடியும் நீங்க அதே வழிக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன இது, மறுபடியும் அதுக்கே போனா என்ன அர்த்தம், நம்ம படிச்சதுக்கே இல்லாம இருக்குல்ல, ஹதீசுகளை கேட்டு குர்ஆன் வசனத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய வழியில் நடந்து எல்லாமே பண்ணி திரும்ப எங்க போறோம், மறுபடியும் அந்த ஜாகிலியா மாதிரியே ஆகுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வேலையாளானாலும் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உண்றது உண்ண கொடுங்க, நீங்க உடுத்துற ஆடை மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் இங்க நான் போட்டிருக்கிற மாதிரி ஆடையை அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற. இதுல என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வேலையாள இருந்தாலும் நம்ம பேசுற வார்த்தையை தான் பேசணும். அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, எச்சா யாரையும் நம்ம திட்டுறதுக்கு உள்ள அதிகாரம் இல்லைங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பெத்த பிள்ளைகளானாலும் குறும்பு செஞ்சா அது செஞ்சதுக்கு அளவா தான் நம்ம அடிக்கவும் திட்டவும் செய்யும். அதுக்கு மீறி போனா அதுக்கு நம்மளுக்கு கேள்வி இருக்கு. உன்னுடைய குழந்தையானாலும் அது என்னது, எல்லா இடத்துலயும் நாளைக்கு நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம பெத்த குழந்தையானாலும் அதை திட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வரமுறை இருக்கு. அதுக்கு மேல நம்ம போனோம்னா நம்மளுக்கு கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எச்சரித்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள எப்பெல்லாம் உண்றாங்களோ அதுக்கு அவங்களுக்கு கொடுத்து, அவங்க போடுற ஆடைகளையும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறாங்களா இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த, இப்ப நம்ம ஒரு தாவா பண்றோம்னா, தாவாங்கிற பேர்ல யாரையாவது புண்படுத்தலாமா? புண்படுத்தலாமா? புண்படுத்தக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிருச்சு இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் போய் 1447ல அதுல போயாச்சு. இத்தனை காலம் இருந்தாலும் ரசூலாவை யாராவது ஒருத்தர் குறை சொல்ல முடியுமா? அடுத்த மதத்துக்காராவது குறை சொல்லுவாங்களா? அவரு தான் ஃபர்ஸ்ட் நம்பரா வச்சிருக்காங்க. எந்த ஒரு இதுலயும் செலக்ட் பண்ண என்ன பண்றாங்க, முகமது நபி தான் ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு மென்மையான மனுஷன் இல்லையா? மேடை போட்டு மைக்கு பிடிச்சி எங்கேயும் போய் பேச கிடையாது. அவருடைய குணமும் அவர் நடந்துகிட்ட அணுகுமுறையில தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவி இருக்கு இல்லையா? அவர் விட்டுட்டு போன குரான் இருக்கு, அவர் விட்டுட்டு போன ஹதீஸ் இருக்கு, அவருடைய நல்ல ஒழுக்கமும் நல்ல குணமும் தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்ப தாவாங்கிற பேர்லயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நோகடிக்க கூடாது இல்லையா? மென்மையான முறையில சொல்லித்தான் அவங்கள நம்ம கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சகோதரிகளா நம்ம இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூசா நபி, மூசா நபியும் ஹாரூன் நபியும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நீங்க போய் ஃபிரௌன் இடத்துல போய் நீங்க இந்த மாதிரி எத்தி வைங்கன்னு சொல்லும்போது, ஃபிரௌன்கிறவன் யாரு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கொடுங்கோல அரசன். அந்த கொடுங்கோலன் அந்த மாதிரி இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கொடுங்கோலன் யாருமே இல்லை. ஏன்னா ஆண் குழந்தைகளை பூரா கொண்டு பெண் மக்களை மட்டும் விட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவன் இல்லையா? அவனை மாதிரி ஒரு இனி கொடூரமானவன் பிறக்க போறது இல்லை. இவ்வளவு இந்த உலகத்துல இவ்வளவு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல, இத்தனைக்கு மேல இருந்தா ஃபிரௌன். அப்ப அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொல்றான், மூசா நபிட்டையும் ஹாரூன் நபிட்டையும் நீங்க போய் மென்மையா ஏற்றி வைங்கன்னு சொல்றான். ஏன்னா அவங்க இதுல வரக்கூடும்ல, இன்ஷா அல்லாஹ் அவங்க யாரையுமே சொல்ல முடியும், டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல இவன் நரகவாதி அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த ஃபிரௌனுக்கும் கூட நீங்க நல்ல முறையில போய் ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுதான் பெரிய ஒரு உதாரணம் நம்மளுக்கு இல்லையா? அல்லாஹ் தாலா மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு சொன்னதை நம்ம என்னைக்குமே நினைவுபடுத்தக்கூடிய சகோதரிகளா இருக்கணும். எந்த ஒரு கோபம் வரும்போதும், ஃபிரௌனுக்கே ரப்புல் ஆலமீன் மேன்மையா சொல்ல சொன்னவன்
அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், பிறர்கிட்ட எப்படி நடக்கணும், நம்முடைய கொள்கை சகோதரர்கள்ட்ட எப்படி நடக்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் எப்படின்னா, அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேசினா நல்லதையே பேசுங்க ரசூலா சொல்றாங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும், வாய் மூடி இருங்க. அதுதான் உண்மையான முஸ்லீம். பேசினா நல்லதை பேசுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் பேசியே என்ன பண்ணுமா, நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தன் கெட்டதையே பேசி அவன் நரகத்துக்கு போயிடுவான், நல்லதையே பேசி சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்ப லட்ச லட்சமா தானம் தர்மம் பண்றதை விட அழகான வார்த்தையை கொண்டு என்ன பண்ணலாம், நம்ம பேசியே சொர்க்கத்துக்கு போகலாம். நம்மளுடைய தாய் தகப்பனை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலே அன்பான வார்த்தைகளை கொண்டு அரவணைச்சுக்குங்க அவங்களையே நல்லா சொல்றோம் இல்லையா. நபி எப்படி சொல்றாங்க, அவங்கள அரவணைச்சுக்குங்க, அவங்கள அன்பா பேசுங்க. உங்களால அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண அந்த அளவுக்கு வருமானம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை ஆதரிங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய நாக்காகப்பட்டது, அந்த வார்த்தைகளாகப்பட்டது நம்ம யோசிச்சு பேசக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். சரியா. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூதர்கள் வர்றாங்க. யார்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யூதர் வர்றாங்க. வந்தா என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, அந்த லாம மட்டும் எடுத்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி உண்டாகட்டும் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மரணம் உண்டாகட்டும் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கடுமையான கோபம் வரும் இல்லையா. கடுமையான கோபம் வரும்போது என்ன பண்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு உங்களுக்கு லக்னத்து உண்டாகட்டும் சாபம் உண்டாகட்டும் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எப்படி இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம். அப்ப யார் ரசூலுல்லாஹ், அவங்க நினைச்சுட்டாங்க ஆயிஷா ரலி வந்து சின்ன பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகம், யார் என்ன பேசுறாங்கன்னு கூர்மையா கவனிப்பாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, யார சொல்ல உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்றாங்க, தெரிஞ்சிச்சு, அதுக்காக நம்மளும் அவங்க அதே மாதிரி திருப்பி சொல்லக்கூடாது. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம வாழைக்கும் சொல்லிட்டாலும் என்னாச்சு, உனக்கும் அது உண்டாகட்டும். திருப்பி ஒருத்தர் திட்டுறது கூட என்ன சொல்றாங்க, மென்மையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க, அது வரம்ப மீறாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா அலிக்கு ரசூலா எப்படி உபதேசனம் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு வார்த்தையானாலும் என்னது, அடுத்தவங்க நம்மளை புண்புறுத்தினா கூடி திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான விஷயம்னா கொலையை விட பெருசு எதுன்னு கேட்டா பித்தனா. பித்தனாங்கிறது என்னது, குழப்பம். அந்த குழப்பம் வந்து கொலையை விட பெருசு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குழப்பம் பித்தனா பண்ணாத மக்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி கடைசியா ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு மனிதனை வந்து நம்ம நோகடிச்சிட்டோம்னா அந்த மனிதன் நம்மளை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்மளை மன்னிக்க மாட்டான். சரிங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அவன் இடத்துல போய் ரப்பிட்ட மன்னிப்பு கேட்போம். அவன் இடத்துல போய் யா அல்லாஹ் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கேட்கறத விட அந்த மனிதன்ட்டு போய் என்ன பண்ணணும், நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன மன்னிச்சிரு, அவன் மன்னிக்காத வரைக்கும் நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடியங்களா இருக்கணும், எந்த தவறு செஞ்சாலும் இந்த துனியாவோட முடிஞ்சிடணும், இங்கேயே மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடியங்களா இருக்கணும், சொர்க்கம் போகக்கூடியங்களா இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, நம்ம தொழுத தொழுகையும் நம்மளுடைய அமல்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படும், அவங்களுடைய என்னெல்லாம் செஞ்சாங்களோ பாவகாரியம் அது நம்மளுக்கு கொடுக்கப்படும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்மளை ஒருத்தர் திட்டினா நம்ம சந்தோஷப்படலாம், ஏன்னா அவங்களுடைய அமல்கள்லாம் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி நம்மளை பின்னாடி பேசினாலும் முன்னாடி பேசினாலும் என்ன பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ என்னை இவ்வளவு பேசிட்டான், எனக்கு தூக்கமே வரல, 4 நாளா தூங்கல, என்னை இந்த மாதிரி பண்ணி அப்படியெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன், அவங்களுடைய அமல்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதனால யாரையும் பேசும்போது உணர்ந்து சிந்திச்சு பேசக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடக்க வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அருள் புரிவானாக. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துல சந்திக்கக்கூடிய சகோதரிகளா உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நம்மளுடைய செயல்களை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.